உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com. எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் பொய் செய்திகள். வணக்கம், இது tamilvoice.com செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். தேர்தல் முறை மாற்றத்தினால் சிறுபான்மை கட்சிகளும் நன்மை ஏற்பட வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாருடைய கையில் அதிகாரம் இருந்தாலும் மக்கள் நலன் குறித்தே எமது நோக்கம் காணப்படும். தேர்தல் முறை மாற்றத்தினால் சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதித்துவத்திற்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது என நாங்கள் இச்சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். மதவாதம், இனவாதம் பேசுபவர்களும் பணத்தினால் பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்தவர்களுமே தற்போதைய தேர்தல் முறைமையில் காணப்படுகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேல்குடியேற்றம் தொடர்பான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளர் சுந்தரம் ஆர்மைநாயகம் தலைமையில் இன்று புதன்கிழமை இடம்பெற்றது. இதன்போது 6 கிராம அலுவலர் பிரிவைச் சேர்ந்த 1000 ஏக்கர் காணியில் 1353 குடும்பங்கள் மீள்குடியேற்றப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் குடியிருப்பு காணிகள் மற்றும் விவசாய நிலங்கள் என்பன இவற்றுக்குள் அமைந்துள்ளன. இதன் முதற்கட்டமாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை களவாய் ஜே 284 கிராம அலுவலர் பிரிவில் உள்ள 332 ஏக்கர் காணிகளை பார்வையிடுவதற்காக 272 குடும்பங்கள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். கோப்பாய் பிரதேச செயலகத்தின் பதிவுகளை மேற்கொண்ட 272 குடும்பங்களும் வெள்ளிக்கிழமை அங்கு சென்று தாங்கள் காணிகளை பார்வையிட்டு காணிகளை துப்புரவு செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 272 குடும்பங்களில் 253 குடும்பங்கள் யாழ் மாவட்டத்தில் வசிக்கின்றன. மிகுதி 19 குடும்பங்களும் வெளி மாவட்டங்களில் வசிக்கின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அக்காணிகளில் பொதுமக்களும் மீள்குடியேற்றம் செய்யப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடிகள் தொடர்பிலான ஆரம்பகட்ட விசாரணைகளை முடிவுறுத்த 2 முதல் 3 ஆண்டுகள் வரையிலான கால அவகாசம் தேவைப்படும் என லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் தில்ருக்ஷி டயஸ் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார். முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டதன் பின்னர் பல்வேறு செயல்முறைகளை காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். தகவல்களை திரட்டி விசாரணை நடத்துவதற்கு நீண்டகால அவகாசம் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக சொத்து விவரங்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவது மிகவும் சிரமமான காரியமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கிழக்கு மாகாண சபை முன்னாள் முதலமைச்சர் சிவனசுத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையான் உட்பட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் 11 உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர தீர்மானித்துள்ளனர். கிழக்கு மாகாண சபையின் தேசிய அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு ஆதரவு வழங்கியது. எனினும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இணக்கத்தை மீறியுள்ளதாக சந்திரகாந்தன் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்வரும் 24ஆம் தேதி நடைபெறும் மாகாண சபை கூட்டத்தின் போது தாம் உள்ளிட்ட 11 பேர் எதிர்க்கட்சி வரிசையில் அமரவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் மூலமாக 3 தசாப்தங்களுக்கு மேலாக இடைநிறுத்தப்பட்டுள்ள தலைமன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை மீண்டும் புத்துயிர் கொடுப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கையில் இனமோதல் தீவிரமடைந்ததன் பின்னர் நிறுத்தப்பட்ட குறிப்பிட்ட படகு சேவையை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து இந்தியா ஆர்வமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மன்னாரில் படகுகள் நிற்பதற்கு அவசியமான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது குறித்து இந்திய கப்பல் துறை அமைச்சு இலங்கையின் வடபகுதி புகையிரத பாதை வலையமைப்பை முன்னெடுத்து ஐகோன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளது. ராமேஸ்வரத்தில் அமைக்கப்பட்டது போன்று கப்பற்துறை ஒன்றை மன்னாரில் இருந்து ஐகோன் அமைக்க வேண்டும் என இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமலாக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவிடமே உள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை குறித்த திருத்தச் சட்டத்தில் மாற்றங்கள் ஏதாவது செய்யப்படுமாயின் அதனை இந்திய அரசாங்கத்தின் உதவியுடனேயே செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். இதுவரையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமிழர்களுக்கு பாதகமான கருத்துக்கள் எதனையும் வெளியிடவில்லை. ஆனால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க காணாமல் போனோர் தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தமிழ் மக்களை புண்படுத்துவதாக அமைந்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். முதல் முறையாக மொரிசியஸிற்கு யுத்த கப்பல் ஒன்றை வழங்கிய இந்தியா இலங்கைக்கு 2 கப்பல்களை ஏற்றுமதி செய்ய உள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்திகளுக்கான இணையமைச்சர் ராவே இந்தர்ஜித் சிங் இதனை கொல்கத்தாவில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை 2 கடலோர கண்காணிப்பு கப்பலை வழங்குமாறு எங்களை கேட்டுக் கொண்டுள்ளது. கோவாவில் அதனை தற்போது தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நிர்வாகம் போருக்கு பின்னரான தேசிய நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை வழங்கும் என வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர நேற்று லண்டனில் தெரிவித்துள்ளார். லண்டன் மெல்பரோ மாளிகையில் நேற்று பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் பிலிப் ஹாமோண்டை சந்தித்து பேசிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய நல்லிணக்க செயற்பாடுகள் மற்றும் உத்தேச அரசியலமைப்பு திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் பதவிக்கு வந்துள்ள புதிய அரசாங்கம் நல்லிணக்க செயற்பாடுகளை துரிதப்படுத்த மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பாராட்டுவதாக பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் இதன்போது கோரியுள்ளார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு அழிவுகளுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கின்ற எங்களுக்கு வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கு உறுதுணை புரிய வந்த இந்திய அரசாங்கம் கட்டி கொடுக்க முன்வந்த வீட்டு திட்டத்தில் முன்னைய அரசாங்கம் பல்வேறு அணுகுமுறைகளை கையாண்டு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வீடுகளை தட்டி பறித்தது. தங்களை போன்று எவ்வித இழப்புகளையும் சந்திக்காத மக்களுக்கு அவர்களின் தேவைக்கு மேலான வீட்டு திட்டம் வழங்கப்பட்டுள்ளதுடன் சகல விதத்திலும் பாதிக்கப்பட்டுள்ள எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அதற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என கோரி வவுனியாவில் கவனஈர்ப்பு கண்டன பேரணி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட மீள்குடியமர்ந்தோர் நலன் பேணும் அமைப்பு மற்றும் வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழு ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இந்த பேரணி வவுனியா நகரசபை மைதானத்தில் A9 வீதி வழியாக வவுனியா கச்சேரியில் சென்று ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள மகஜர் கையளிக்கப்பட்டு முடிவடைந்தது. இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கையில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், வினோ நோகராதலிங்கம், மாகாண சபை உறுப்பினர்களான எம் தியாகராஜா, இந்திரராஜா, GT லிங்கநாதன், டாக்டர் சிவன்மோகன் மற்றும் வவுனியா பிரதேச சபை உறுப்பினர்கள், வவுனியா மாவட்ட மீள்குடி அமர்ந்தோர் நலன் பேணும் அமைப்பினர், வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவினர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கடந்த காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட யுத்தம் காரணமாக லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இந்த மண்ணை விட்டு இடம்பெயர்ந்துள்ளார்கள். யுத்த அகதிகளாகவும் அரசியல் அகதிகளாகவும் இடம்பெயர்ந்த நாம் வருங்காலத்தில் சூழலியல் அகதிகளாகவும் இடம்பெயர வேண்டிய அவலம் நேர்ந்துவிடக் கூடாது என்று வடக்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் பூனா ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தால் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல்வேறு கடற்துறை சார் சூழலியல் திட்டங்கள் பற்றிய முன்னேற்ற மீளாய்வு நிகழ்ச்சி இன்று யாழ் பொதுநூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே போனா ஐங்கரநேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ள பாலேந்திரன் ஜெயக்குமாரி எதற்காக 1 வருடமாக என்னை சிறையில் அடைத்து வைத்தார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பாலேந்திரன் ஜெயக்குமாரி விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு புத்துயிர் அளிக்க முயற்சித்தமை மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கினார் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டு நேற்று விடுதலை செய்யப்பட்டார். தனது மகன் தனக்கு வேண்டும் என்று ஜெயக்குமாரி தெரிவித்துள்ளார். தனது மகனின்றி தன்னால் தனித்து வாழ முடியாது என்றும் அதனை கண்டுபிடிப்பதற்கு போராட்டம் தொடரும் எனவும் அவர் கூறினார். காணாமல் போன தனது மகன் உயிருடன் இருப்பதாகவும் ஆதாரத்துடன் போராடியதை தவிர தான் எந்தவித தவறும் செய்யவில்லை. சிறிய பெண் பிள்ளை ஒன்றை வைத்துக்கொண்டு தனது மகனின்றி எப்படி வாழ்வது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
எமது மக்கள் இந்த நாட்டில் ஏற்பட்ட பல போராட்டங்களினால் பல்வேறு இழப்புகளை சந்தித்து இறுதியில் அனைத்தையும் இழந்து நிர்கதியாக்கப்பட்ட சமூகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் தவராசா கலையரசன் வீசன் தெரிவித்துள்ளார். அவரின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து அக்கறை பெற்று தீவுக்காலை கிராமத்தில் கணவனை இழந்த விதவைகளுக்கு நிதி வழங்கும் நிகழ்வு நேற்று தீவுக்காலை பொது மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் தா கலையரசன் மற்றும் ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் ஜெகதீஸ்வரன், பிரதேச செயலக நிர்வாகிகள், ஆலையடிவேம்பு பிரதேச சபை தவிசாளர் ரட்னவேல் கல்முனை, மாநகர சபை உறுப்பினர் ஜெயக்குமார், கிராம சேவை உத்தியோகஸ்தர் மற்றும் நிதி உதவிகளை பெறுவோர் என பலரும் கலந்து கொண்டனர். விடுதலை போராட்டத்துக்காக எங்களை அர்ப்பணித்து தற்போது புனர்வாழ்வு பெற்ற குடும்பங்களுடன் வாழும் முன்னாள் போராளிகளுக்கும் போராட்டத்தில் உயிர் நீத்த போராளிகளின் குடும்பங்களுக்கும் அரசியல் காரணங்களாக சிறையில் இருக்கும் கைதிகளின் குடும்பங்களுக்கும் வடமாகாண கிராம அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக பல்வேறு உதவி திட்டங்களை மேற்கொள்வதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வடமாகாண அமைச்சர் பாவண்ணா டனீஸ்வரன் தெரிவித்துள்ளார். உதவி திட்டங்களை வழங்குவதற்காக தற்போது தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக கடந்த 6ஆம் திகதி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பின் புனர்வாழ்வு பெற்ற போராளிகள், மாவீரர்களின் குடும்பங்கள், காணாமல் போனோரின் பெற்றோர்கள் போன்றோரை வடமாகாண அமைச்சர் பா டனீஸ்வரன் நேரில் சென்று பார்வையிட்டார். இதன்போது அவர்களின் இன்றைய நிலைமை தொடர்பாக அமைச்சர் தெளிவுபடுத்தியிருந்தார். புதிய அரசாங்கம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமா என்பது தொடர்பில் வடக்கு மக்களிடையே சந்தேகம் நிலவி வருவதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் பான் கி மூனின் அரசியல் விவகார பிரதிநிதி ஜெப்ரி ஃபெல்ட்மன் இதனை தெரிவித்துள்ளார். ஃபெல்ட்மன் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசாங்கத்தின் வரலாற்று ரீதியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச தர நிர்ணயங்களுக்கு அமைவாக நம்பகமான உள்ளக விசாரணை பொறிமுறைமை ஒன்றை அமைக்க வேண்டியது மிகவும் அவசியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால அரசாங்கத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை விடவும் புதிய அரசாங்கத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆரோக்கியமான முறையில் அமைந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 6 வருடத்திற்கு மேலாக சிறையில் இலங்கை அரசின் ரகசிய தடுப்பு முகாமில் இருந்த இந்திய மீனவர் ஒருவர் யாழ் சிறைக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் என நம்பப்படும் 41 வயதையுடைய முருகன் என்பவரை தற்போது இவ்வாறு யாழ் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உள்ளிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2008ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதமளவில் இவர் மன்னார் கடலில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் பின்னர் அடையாளம் தெரியாத ரகசிய முகாம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் தற்போதே யாழ் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல் மேலும் தெரிவிக்கின்றன. தொடர்வது இந்திய செய்தி. கட்சி பணிகளில் இருந்து விடுப்பு எடுத்துள்ள ராகுல் காந்தி விரைவில் அரசியலுக்கு திரும்புவார் என்று காங்கிரஸ் கட்சி செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், நிர்வாகிகள் மாற்றம் உட்பட சமீப காலமாக கட்சியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்தும் ராகுல் காந்தியின் ஒப்புதலின்படியே எடுக்கப்பட்டது. கட்சியின் அனைத்து விவகாரமும் அவரது ஆலோசனைப்படியும் கண்காணிப்பின் கீழும் தான் நடக்கின்றது. காங்கிரஸில் இருந்து மூத்த தலைவர்கள் அகமது படேலும் ஜனார்த்தன் விவேதியும் நீக்கப்படும் வரை கட்சிக்கு ராகுல் காந்தி திரும்ப மாட்டார் என வெளியாகும் தகவல்களில் உண்மையில்லை. கட்சி பணிக்கு அவர் விரைவில் திரும்புவார். அடுத்த வாரம் அவர் திரும்பக்கூடும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அடுத்து வெளிநாட்டு செய்தி. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளராக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இணையதளம் ஒன்று பிரச்சாரம் தொடங்கியுள்ளது. அரசியல் பொருளாதார துறையில் முக்கிய பங்காற்றிய 12 பெண்களின் பெயர்களை பரிந்துரைக்கும் நோக்கத்துடன் women SGORG எனும் வலைத்தள முகவரி உருவாக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 7 பேரின் பெயர்களை வெளியிடப்பட்டன. அடுத்து வரும் நாட்களில் புதிய நபர்களின் பெயர்களை வெளியிட திட்டமிட்டுள்ளது. இவர்களில் ஒருவர் ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளராகவும் வாய்ப்புள்ளதாகவும் பலரால் கருதப்படுகின்றது. தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக உள்ள கிறிஸ்டின் லகார்டுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இத்துடன் தமிழ் voice.com செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது.
இந்த செய்திகளை விரைவாக வாசிக்க tamilvoice.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். எமது அடுத்த செய்தியினை நாளை நீங்கள் கேட்கலாம். எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் வாய்ஸ் செய்திகள். உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com